கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். நாம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக போவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஜனமாக நாங்கள் இங்கே கூடி வந்த ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய மேன்மையான வசனத்தை அப்பா நாங்கள் உற்று பார்க்க, அதில் உள்ள பொக்கிஷங்களை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள, நீர் எங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறீரோ பேர்பட்ட ஆச்சரியமான காரியங்களை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் மனக்கண்களை ஆண்டவரே நீர் பிரகாசிப்பியும், எங்கள் மனக்கண்களை திறந்து இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். சத்திய ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். எல்லோரும் கர்த்தருடைய கிருபையிலே நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நாம் செய்திக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. முதல் முறையாக நான் இந்த இடத்துல நின்று காணிக்கையை குறித்து நான் பேச போகிறேன். ஆஃபரிங்கை குறித்து நான் உங்களோட பேசுகிறதுக்கு விரும்புகிறேன். இந்த சபையில் தொடர்புள்ளவர்களும் சரி, இல்லை இந்த அலைவ் சர்ச் யூடியூப் சேனலில் பல வருடங்களாக ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, எனக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமானவர்களும் சரி, எங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சபையாக நாங்கள் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை சவால்கள், எத்தனை காரியங்களின் மத்தியிலே நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். எவ்வளவு சவால்களெல்லாம் நாங்கள் மீறி அதையும் ஓவர் கம் பண்ணி இங்கே கர்த்தர் ஒருவர் கொடுக்குற பலனினாலே நாங்கள் இதை தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோங்கிறது எங்களை ரொம்ப நாளாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்களோட இன்னும் நெருக்கமாக இந்த சபையோடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இன்னும் ஆழமாக டீட்டெயிலாக காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவே தெரியும். ஆனால் இன்றைக்கு எனக்கு நேற்றுலேருந்து ஒரு நிறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இது மாதிரி யாரோ ஒரு நபர் ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய சேனல் பாட்டை ஒன்று போட்டு, இப்போ பாடல் கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பதற்கு நாம் என்னுடைய பேர் போட்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், ஜிபே நம்பர்லாம் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதை போட்டு காண்பித்து ஒரு ஒரு மரியாதையற்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தி, பெக்கு, பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை குறித்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் இத்தனை வருடங்களில் முதன்முறையாக இந்த காணிக்கை அப்படிங்கிற டாபிக் குறித்து நான் ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் அநேகர் நான் என்னுடைய சாட்சியை நான் முழுவதாக நான் பகிர்ந்து கொண்டது கிடையாது. நான் கிறிஸ்துவம் அல்லாத ஒரு பின்னணியிலேருந்து வரேன். நான் என்னோடய ஃபேமிலியே வந்து ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் வர ஒரு சினி ஃபீல்டு பேக்ரவுண்ட் என்னுடையது. நான் சின்ன வயதுலேருந்தே 5 வயதுலேருந்தே நான் பாட ஆரம்பித்தேன். எங்கள் ஃபேமிலியில் சிங்கர், எங்கள் அப்பா நடிகர், எங்கள் அம்மா பாடகி. நான் 5 வயதிலிருந்தே நான் சினிமா துறையில் அநேக வேலைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். குழந்தை நட்சத்திரமாக பல படங்களிலே நடித்துள்ளேன். சிறு வயதிலே இந்த டப்பிங் சொல்லுவாங்களா, பின்னணி குரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் நிறைய மூவிஸ் பேசியிருக்கேன். அப்புறம் ஒரு பின்னணி பாடகியாக நான் தமிழிலும் தெலுங்கிலும் அநேக படங்களிலே பாடியிருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னுடைய ஆம்பிஷன் எப்படியாச்சும் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய ப்ளேபேக் சிங்கர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என்னுடைய குறிக்கோள். அதுதான். அதற்கு உரிய எல்லா சூழ்நிலையும், அதற்குரிய எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்திருந்தார். எல்லாமே எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பல வகையான இசையிலும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அந்த ஆப்ரான்னு சொல்லுவோம், அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிங்கிங்கில் நான் FTCL டிப்ளமா முடித்திருக்கிறேன். அதுதான் வந்து ஃபெலோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன். தட் இஸ் த ஹையஸ்ட் டிப்ளமா த ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் தட் தே ஆஃபர் இன் சிங்கிங். அது இந்தியாவிலே முதன்முறையாக அந்த டிப்ளமாவை முடித்தது நான் தான். உலகத்திலேயே நான் 2வது நபராக அந்த டிப்ளமாவை நான் வோக்கலில், அதாவது பாடுவதில் நான் அது முடித்திருக்கிறேன். நான் இப்போ ஒரு வாய்ஸ் ட்ரெயினராக, வோக்கல் கோச்சாக இருக்கேன். ஆன்லைன்லேயும் மற்ற வழிகளும் அநேகருக்கு நான்
வாய்ஸ் டீச்சராக இருந்து கொண்டு வரேன். அது என்னுடைய சைடில் என்னுடைய ஹாபி அது. எம்எஃப்எம் வரைக்கும் படித்தேன். எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது படிச்சிடணும்னு ஆசை. அதனால் எம்எஃப்எம் வரைக்கும் படிக்க வைத்தார்கள். சரி, அப்போ பெரிய பின்னணி பாடகியே ஆகணும். நான் ரட்சிக்கப்பட்ட போதிலையும் எனக்கு அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிற சபைக்கு தான் நான் போக ஆரம்பித்தேன். அந்த சபையில் எப்படி வெற்றி பெறுவது, எப்படி செழிப்பது எல்லாம் அருமையாக போதிக்கிற ஒரு சபை. அதனால் ஆஹா, இன்னும் நல்லா நம்ம ஏசப்பாக்குள்ளே வந்துட்டோம், இன்னும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் இந்த போதனைகள்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம கனவை நம்ம அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன் கிறிஸ்தவ வாழ்க்கையை. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு காலத்தில் ஆண்டவர் எனக்கு தெளிவாக பேசினார். நீ உன்னுடைய ஜீவனை எனக்காக நீ அர்ப்பணிச்சினா உன்னுடைய குடும்பத்தையும் நான் ரட்சிப்பேன், உன் முழு குடும்பத்தையும் நான் ரட்சிப்பேன், உனக்காக வச்ச அழைப்பை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னார். சரின்னு எல்லாத்தையும் அப்படி தூக்கி மூட்டை கட்டி போட்டு வச்சுட்டு, சரி கர்த்தர் அழைச்சிருக்காரு அப்படின்ட்டு நான் ஊழியத்திற்கு வந்தேன். அதற்காக போய் வேதாகம் கல்லூரியிலே படித்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் ஆஃப் த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ப்ராக்டிக்கலான வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்கு நிறைய அனுபவங்களும் எக்ஸ்பீரியன்ஸையும் பாடுகள் மூலமாகவும் சரி, போதனைகள் மூலமாகவும் சரி, கர்த்தர் என்னை ஊழியத்திற்காக பிரித்து எடுத்து என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்லிடுறார் பாருங்கள், பிலிப்பியரில் அவர் சொல்கிறாரு, சில நேரத்தில் மாம்சத்திற்கு ஏற்றபடி புத்தியனமாக பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சில சூழ்நிலை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் எபிரேயன், நானும் இஸ்ரவேலன், நான் இப்படி படித்தேன், என்னுடைய பேக்ரவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு பிலிப்பியர் 3:11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, நான் எப்பவுமே ஏன்னா நான் இப்போ பார்க்குறேன், அதாவது ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட நான் சினிமாவில் என் பாட்டு வந்துச்சு சந்தோஷப்படுற, நான் எதையும் நான் தவறுன்னு யாரையும் நான் நியாயம் தீர்க்கல. அது அவங்களுடைய அழைப்பு, அவங்களுடைய விருப்பம். நான் ஒரு நாள் கூட என் மனசில் கூட ஊழியத்திற்காக நம்ம இப்படி என்னுடைய ஆம்பிஷனையும் என்னுடைய திரை உலக வாழ்க்கையும் நான் விட்டு வந்துட்டேன். என் மனசில் கூட எனக்கு ஒரு எண்ணமாக அது எப்பவுமே வந்ததே இல்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு மேன்மையான காரியத்தை விட்டு ஒரு குறைவான காரியத்துக்கு வந்தால் தான் அப்படி தோணும் இல்லைங்களா. ஒரு குறைவான காரியத்தை விட்டு ஒரு மேன்மையான காரியத்துக்காக நம்ம வந்திருக்கும் பொழுது அது ஒரு பொருட்டாக நமக்கு இருக்காது. இன்னொன்று, கடவுள் இந்த இடத்தை எனக்கு கொடுத்தது, நான் எதெல்லாம் விட்டு நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருக்காக நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக கடவுள் எனக்கு இந்த இடத்த கொடுக்கல. அவர் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் எதெல்லாம் விட்டு எப்படிப்பட்ட உன்னதமான நிலையை நமக்காக வைத்திருக்கிறாரு, எனக்காக வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் அதை உணர்ந்ததன் விளைவாக தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட நெருக்கமானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவருடைய சுத்த கிருபையாலே நானும் சரி இந்த அலை என்கிற சபையும் இன்றைக்கு இயங்கி கொண்டு இருக்கிறதுனா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாலே. இது நிறைய பேருக்கு தெரியும். பாருங்க, கடந்த பல வருடங்களாக நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டே இருந்தாங்க. பர்சனலாக தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் மெசேஞ்சரில், நம்ம அலைவு சபையோட பேஜ் மெசேஞ்சரில் எல்லாம் போடுவாங்க. அக்கா, உங்களுக்கு எப்படி ஆஃபரிங் கொடுக்கறது, சகோதரி எப்படி உங்கள் சபைக்கு கொடுக்கறது, எப்படி உங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, எங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னே தெரியல. நாங்கள் ரொம்ப வருஷமாக நான் அதை பற்றி யார்கிட்டையுமே இது கொடுங்க இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்து காணிக்க கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, பர்சனலாக கூட யார்கிட்டையுமே எனக்கு காணிக்க கொடுங்க, நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. எனக்கு எந்த குறையும் தேவன் இதுவரை வைத்தது கிடையாது. மோசமான சூழ்நிலையில் கூட ₹1 கூட கடன் வாங்காமல், ₹1 மற்றொரு கையிலிருந்து எதிர்பார்க்காமல் தேவைக்கும் அதிகமாக தேவன் போஷித்து எங்களை நடத்தி வருகிறார். இது சத்தியம், இது என்னுடைய சாட்சி. அப்போது ஒருத்தரை குறித்து எதுவுமே தெரியாமல் ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் ஒரு பிளாட்ஃபார்மில் பெக்கு இல்லை பிச்சை எடுப்பது இந்த போல் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது அது சரியாக, அது ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு காரியமாக இருக்குது. எனக்கு முதல்ல இது குறித்தெல்லாம் பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த ஆஃபரிங் காணிக்கை நம்ம ஏதோ மற்றவங்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு
ஏதோ நம்ம மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி இப்படி வரும்போது சில காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டியது கடமையாக இருக்குது இல்லைங்களா? இங்கே நின்று நான் புல்பிட்டில் நின்று வேதாகமத்தை எடுத்து பேசும்போது இது என் கடமையாக இருக்கிறது, தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9 வாசிப்போம். ஒரு 2 நிமிஷம் வசனத்துக்குள்ளே போயிடலாம். 1 கொரிந்தியர் 9 பவுல் சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார்: போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ? மாடை பற்றியா சொல்கிறாரு அப்படிங்கிறார். மோசையை பிரமாணத்தில் எழுதியிருக்குது இல்லையா, அதை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. மாடுக்காக அதை சொல்கிறாரு இல்லை, நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவான் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது, நமக்காக தான் அது எழுதியிருக்குதுங்கிறார். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் சொல்றாரு. நாங்கள் உங்ககிட்ட பெற்றுக்கொண்டால் அது தப்பு கிடையாது, அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் சுவிசேஷத்துக்கு எந்த தடையும் வராதபடி நாங்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தலை அப்படிங்கிறார். பாருங்கள், இந்த சபை ஸ்தாபிக்கும் போது சரி, நான் இந்த சபையினுடைய தலைமை போதகர் அல்ல. எனக்கு கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்த இடத்திற்குரிய வேலையை நான் செய்கிறேன். இந்த சபையினுடைய தலைமை போதகர் இந்த சபையை ஸ்தாபித்த பொழுது அவர் கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்தவர், பல லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர். அந்த காலத்திலே தன்னுடைய சுய பணத்தை வைத்து இந்த சபையை ஸ்தாபித்தார். அப்போத்திலிருந்து சபைக்கு எல்லோரும் என்னையும் சேர்த்து நாங்கள் எங்களோட பர்சனல் மணியை தான் எல்லாமே போட்டிருக்கோம் சபைக்கு. அப்படி தான் நாங்கள் சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். யார்கிட்டையும் நீங்கள் ஆஃபரிங் கொடுத்தே ஆகணும், டயத்து கொடுத்தே ஆகணும். இத்தனை வருடங்கள் இப்போ வர்ஷிப் வீடியோலாம் நம்ம போடுறோம். வந்து வாசிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ், எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்குது, செலவாகும், அவங்களுக்கு பே பண்ணணும். அவங்களுக்கு சும்மா வாசி போனால் அப்புறம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ எல்லாத்துக்குமே காசு இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்கணும்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு செய்யும் போது நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய திராணிக்கு தக்க விதமாக எந்த அளவுக்கு சிறந்ததை எங்களால் செய்ய முடியுமோ அதை நாங்கள் இதுவரைக்கும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக நாங்கள் செய்து வருகிறோம். யாராவது கொடுத்தாதான் ஊழியம் செய்யணும்னு உட்காந்தா இது ஆரம்பிச்சிருக்கவும் முடியாது, இது எதுவுமே நடத்தியிருக்கவும் முடியாது. 13ஆம் வசனம்: ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். கேட்குற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தரை தான் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். நானா ரூல்ஸ் போட்டேன், கர்த்தர் தான் அப்படி கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு சொல்றார். அப்படி இருந்தாலும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றார் பாருங்க. ஒரு சுயநலம் இல்லாமல் ஊழியம் செய்கிற ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு வருகிற ஒரு நியாயமான கோபம் அவருக்கு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. பாருங்க, இதை விட்டு வந்தேன், அதை விட்டு வந்தேன் அப்படின்னு எதுவுமே மேன்மை பாராட்டுறதுக்கு இடமே இல்லை. பாருங்க, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நாம், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. அது ஒன்றும் லக்ஸரி கிடையாது. இல்லை, அப்பா நான் இதெல்லாம் கடவுளுக்காக விட்டு நான் இப்படி வந்துட்டேன், இதுக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டேன், கடவுளுக்காக இப்படி நான் கஷ்டப்படுறேன், கடவுளுக்காக நான் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தார் எல்லார் கண்களுக்கு முன்பதாகவும் தெரியும், நான் கிறிஸ்துவை மெய்யாக பின்பற்ற ஆரம்பித்த காலத்திலிருந்து அநேக பிரச்சனைகளும் சவால்களும் தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு, நன்மைகளை காட்டிலும். எத்தனை பாடுகள், எத்தனை முறை கண்ணீர் வடித்து விட்டு வந்து இங்கே ஆறதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று திமோத்தி 5:17 அதே சொல்றார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. வேத வாக்கியம் சொல்லுகிறது.
இத்தனை வருடங்கள் அநேகர் கேட்டபோது கூட நாங்கள் எப்போவுமே ஒரு அக்கௌண்ட் வச்சு இதை கொடுங்க, ஏன்னா அது எங்களோட மெயின் நோக்கம் இல்லை. சத்ருவானவன் 1000 வழியில் 1000 பிரச்சனை எடுத்துகிட்டு வரான் கர்த்தருடைய வேலை செய்யணும்னா. குடும்பத்தில் அட்டாக் வருது, வெளியிலேருந்து அட்டாக் வருது, மினிஸ்ட்ரியிலேருந்து அட்டாக் வருது. இதில் அதிகாரமற்றவர்கள் சபைக்கு எதிராகவும் ஊழியக்காரர்களுக்கு எதிராகவும் பேசுகிறார்கள். அது ரொம்ப ஒரு சாதாரணமாக காரியமாயிடுச்சு. ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா என்ன வேணால் பேசிடலாம். அது சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். சபை இல்லாதவர்கள், ஊழியமே செய்யாதவங்க என்ன நடக்குதுன்னு என்னன்னே புரியாமல் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு வாயில் வந்த மாதிரி வச்சு விட்டுற வேண்டியது. ஆகவே இன்றைக்கு நாம் இங்கே நின்று செய்து கொண்டிருக்கிற வேலை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்கிறோம். அதற்கு கொடுப்பதும் கொடுக்காததும் கர்த்தர், அது கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களில் பேசுவார். இந்த ஊழியத்தை தாங்க விருப்பம் இருக்கிறவர்கள், தேவனால உந்தப்படுகிறவர்கள் இந்த ஊழியத்திற்கு கொடுக்கலாம். இது காசுக்காக நின்றீங்க பண்ணுற வேலை கிடையாது. ஆனால் வேலையால் கூலிக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அதுதான் நம்ம வசனத்தில் பேசுகிறோம். இப்போ இதான் முதன்முறையாக நான் நின்று இந்த சேனலில் இங்கே நின்று நான் முதன்முறையாக காணிக்கையை குறித்து நான் பேசுகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், ஜிபே இருக்குது. கர்த்தர் யாருடைய மனதிலே ஏவுகிறாரோ அவர்கள் இந்த ஊழியத்தை தாங்க விருப்பம் இருக்கிறவர்கள் இந்த ஊழியத்திற்கு கொடுக்கலாம். ஆல்ரைட், நாம் வசனத்திற்குள்ளாக நாம் அலைவ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்துள்ளோம் என்ற ஒரு தொடர் போதனையை நாம் பல வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசியர் புத்தகத்தில் ஒரு வசனமாக நாம் வாசித்து முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்து தியானித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எபேசியர் புத்தகம் அப்போஸ்தலர் பவுல் எழுதிய பிரிசன் எபிசல்ஸில் ஒன்று சொல்லுவாங்க. அவர் சிறைச்சாலையிலே இருந்து எழுதின நிருபங்களிலே ஒன்று. எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலமோன், இந்த 4 நிருபங்களையும் அப்போஸ்தலராகிய பவுல் அவர் சிறையில் இருக்கும்போது எழுதின நிருபங்கள். அதுபோல் எபேசியர் நிருபத்தை பவுல் சிறையிலிருந்தே எழுதியிருக்கிறார். பாருங்கள், எடுத்த உடனே நம்ம வாசிடுவோம். ஒரு சின்ன அப்படியே ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக அப்படியே ஒரு வசனத்தையே வாசிட்டு இன்றைக்குள்ள வசனத்தை நாம் கொஞ்சம் விளவரியாக பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறாரு? கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய், மூணு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். யார்? நம்மை குறித்து தான் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களை குறித்து இப்படி சொல்லுகிறார். நமக்கு இந்த 3 வார்த்தைகளை கொடுக்குறார். நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம இந்த கிருபையும் சமாதானமும் பார்த்தோம். கிருபை என்பது எப்படி கிறிஸ்தவ உபதேசத்தின் ஒரு மாபெரும் ஒரு அடித்தளமாக இருக்குது. இன்னொன்று, அது ரொம்ப கிறிஸ்தவத்துக்கே யுனிக்கான ஒரு காரியமாக இருக்குது. தகுதியற்ற மனிதனுக்கு தேவன் காட்டுகிற அபரிமிதமான தயவு, இதுதான் கிருபை. முன்பதாக கிருபை வருகிறது, அந்த கிருபைக்கு அப்புறமா சமாதானம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுகிறது. நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாகிறது. அது நிமித்தம் நமக்குள்ளாக சமாதானம் இருக்குது. அதன் வெளிப்பாடாக நம்மை சுற்றிலும் சமாதானம் நாம் உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் ஆகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிறையிலிருந்து எழுதுறாரு. எழுதும் போது பாருங்கள், சிறை என்பது இட் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பிளேசஸ் இன் த வேர்ல்ட். சிறை என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து அப்படியே பூரித்து ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஒருத்தர் துதியில் அப்படியே நிறையிறாங்க அப்படின்னா அது யாரால முடியும்? அப்படின்னா உண்மையான கிறிஸ்தவனால் மட்டும்தான் அது முடியும். சிறையை போல ஒரு மோசமான இடத்துல இருந்து கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷமா கர்த்தரை துதிக்கிறதுக்கு
யாரால முடியும்னா, நான் யார், கிறிஸ்து யார், கிறிஸ்துக்குள்ளாக நான் யார், கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மெய்யான கிறிஸ்தவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். பவுல் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட வெளிப்பாட்டினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் பவுல் இருந்தார். அதனால தான் அவர் உள்ள அவரால் வச்சுக்க முடியல. அவருக்கு இருதயத்தில் இருந்த அந்த வெளிப்பாடு எப்படி வருது அப்படின்னா, அந்த வெளிப்பாடு அப்படியே நிரம்பி இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு எழுதி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அவருடைய இருதயத்தில் அந்த வெளிப்பாட்டை குறித்த அந்த ஒரு சந்தோஷமும் கர்த்தரை துதிக்கிற நிரம்பி அது வாய் வழியாக ஸ்தோத்திரமாக அவருக்கு வருகிறது. ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பெரிய ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்குது பாருங்க. அதுதான் அப்படியே வாசிட்டு போனோம்னா என்னென்னலாம் ஆசீர்வாதம்னு வரும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பார்த்தோம் இல்லைங்களா? இந்த தெரிந்து கொள்ளுதல், இந்த எலெக்ஷன், ப்ரீ டெஸ்டினேஷன், முன்குறித்தல், இது குறித்தெல்லாம் நம்ம பேசணும். எதற்காக அவர் நம்ம இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்து விட்டாராம். எதுக்காக? தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. நம்ம ஒரு வார்த்தையாக நம்ம பார்த்தோம். அன்பில்னா பார்த்தோம், தமக்கு முன்பாக பார்த்தோம், பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமில்லாதவர்கள், ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்லைட்டான அந்த வேறுபாடையும் நாம் பார்த்தோம். தெரிந்து கொண்டபடியே. அப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார்னா அது என்னுடைய ரட்சிப்புக்கும் என்னுடைய மீட்புக்கும் எப்படி அது ஒரு அசைக்க முடியாத ஒரு அடித்தளமாக இருக்குது. அதை யாருமே அசைக்க முடியாது. என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய மீட்பு என்பது கர்த்தர் அவருடைய சித்தத்தினாலே அவர் இந்த உலக தோற்றத்துக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, நான் நல்லவளாவோ கெட்டவளாவோ ஆவறதுக்கு முன்பதாகவே, நான் நன்மை தீமை எதையும் செய்வதற்கு முன்பதாகவே, நான் பாவ காரியம் பரிசுத்தமான காரியம் எதையுமே நான் செய்வதற்கு முன்பதாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ நான் பாவம் செய்யறதோ பாவம் செய்யாமல் இருக்கிறதோ, நான் நல்லது செய்யறதோ நல்லது செய்யாமல் இருக்கிறதோ எதுவும் அவரோட டிசிஷனை அப்போ அஃபெக்ட் பண்ணலை. அதனால என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய மீட்பு எவ்வளோ ஒரு அவருடைய சித்தத்திற்குள்ளாக அது எப்படி ஒரு ஸ்திரமாக இருப்பது என்பதை நமக்கு அவர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார், முன்குறித்தார் அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு அந்த ஒரு அஷ்யூரன்ஸ், அந்த கேரண்டியை நமக்கு கொடுக்கின்றன. 5, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாருங்க, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எல்லாமே எதுக்குன்னா அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலம் சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்தாராம். பாருங்க, நம்ம சுவிகார புத்திரர் அப்படின்னா நம்ம பார்த்தோம், போன வாரம் அதை பார்த்தோம் இல்லைங்களா? அடாப்ஷன் பற்றி பார்த்தோம். எப்படி நாம் அடாப்ஷன் சொல்லும் போது அவர் ஏதோ அனாதை எடுத்து, அவர் ஒரு பெரிய அனாதை இல்லை, ஒன்றும் கடவுள் பரலோகத்தில் நடத்திட்டு இல்லை இந்த பூமியில் அனாதை இல்லை அவர் நடத்துறதுக்காக நம்ம சேர்க்கல. அது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டியும் ஒரு ரேங்க், ஒரு ஸ்டேட்டஸ், என்னுடைய அந்த நிலை, என்னுடைய ஸ்தானம், அதை குறிக்கிற, அதை எனக்கு விளங்க பண்ணுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அதுக்கு தான் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்ம அநேக வசனங்களை பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம், எப்படி நாம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். நாம் எப்படி நம்மளை ஜெனிப்பித்தார்னு படித்தோம் பேதுருவில், நிருபத்தில். நம்ம மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம், நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம நியூ கிரியேஷன் அப்படின்னா என்னன்னா நம்முடைய சுபாவமே இப்போ வேற. ஒரு மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, நியூ கிரியேஷனா இதுக்கு முன்னாடி இந்த வகையான ஆளுங்களே இருந்தது இல்லையா, இந்த வகையே வேற, இந்த வெரைட்டியே வேற. இப்போ நம்ம கடவுளுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறோம், அவரால் பிறந்திருக்கும் போது அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்குது, நம்முடைய ஆவியிலே அவருடைய சுபாவம் நமக்கு இருக்கு. அவர் எப்படி இருக்கிறாரோ நாம் அப்படியே இருக்கிறோம். கர்த்தருடைய சுபாவம், we are partakers of the divine nature அப்படிங்குது. நம்ம அவருடைய சுபாவத்தை பெற்றவர்களாகவும் இருக்கிறோம். அதே போல
நாம் சுவிகார புத்திரர் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம இந்த வாஸ்தவம் இல்லைங்களா, எப்படி ஒரு பிள்ளை சின்ன வயதில் இருக்கும்போது அவன் வேலைக்காரனுக்கும் கீழே இருக்கிறான், ஆனால் அந்த வயது வரும்போது அவனுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியுது, அவனுடைய ரேங்க் என்னன்னு தெரியுது. அதே வேலைக்காரன் இப்போ அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் எஜமான் தான் கூப்பிடணும். அப்போது நம்ம புத்திர சுவிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அதிகாரம், அந்த நிலை, எப்படி நம்ம ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் இல்லைங்களா, அந்த அதிகாரத்தையும் அந்த நிலையும் நாம் புரிந்து கொள்கிறோம், விளங்கி கொள்ளுகிறோம். அதுதான் புத்திர சுவிகாரம். நாம் இதற்கெல்லாம் கீழ்ப்பட்டவர்களாக கிடையாது, நாம் தேவனுடைய சன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம், புத்திரர்களாக புதல்விகளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய அந்த அதிகாரத்தையும் ரேங்கையும் ஸ்டேட்டஸையும் குறித்து அப்படி சொல்கிறார். அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 7வது வசனத்தை மட்டும் பார்ப்போம். அருமையான வசனம் பாருங்க, வாசிக்கிறேன். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. பவுல் பாருங்க, இப்படிதான் அவர் முழு சுவிசேஷத்தையும் மெசேஜையும் எடுத்து அழகாக அப்படி ஒரு வரியில் அப்படி டப்புன்னு போட்டுருவார். சில நேரத்தில் பாருங்கள், பவுலுடைய வரிகளை வாசிக்கும் போது எனக்கு எப்படி தோணுன்னா, ஒரு ஆபரணத்தை செய்யும் போது, ஒரு நெக்லஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஆபரணத்தை, நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆபரணத்தை செய்யும் போது அப்படியே ஒரு முத்த ஆபரணம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு முத்தாக எடுத்து அதை அப்படியே கோத்து ஒரு மாலை ஆக்குவாங்க பாருங்கள். அதுபோல் பவுல் அவர் எழுதும்போது அந்த ஒரு வார்த்தையும் அவர் எடுத்து, அவருக்கு கடவுள் கொடுத்த அந்த வெளிப்பாட்டிலிருந்து ஒரு வார்த்தையும் எடுத்து அப்படியே ஒரு முத்து மாலையை கோர்க்கிறது போல ஒரு முத்தாக அப்படியே கோர்த்து ஒரு வரியாக அப்படி ஒரு மாலையாக அழகாக அவர் கொடுக்கறது போல இருக்கும் எனக்கு. அவர் அநேக இடத்துல அந்த மாதிரி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. மீட்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இந்த நம்ம பார்த்தோம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே. அப்போ இட்டர்னிட்டியில தேவன் இந்த பெரிய ஒரு திட்டத்தை நமக்காக ஏற்படுத்தினார். அப்போ இந்த இட்டர்னிட்டி பாஸ்ட், அதாவது இந்த கடந்த நித்தியத்திலே கர்த்தர் இதை 3 விதமான ஆசீர்வாதங்களாக நாம் பிரிக்கலாம். இதுலேருந்து இந்த 14-15 வசனம் வரைக்கும். இட்டர்னிட்டி பாஸ்டில் அவர் நம்ம என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார் இல்லைங்களா. அந்த கடந்த நித்தியத்திலே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அது நம்மளுடைய இட்டர்னிட்டி பாஸ்டில் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் இந்த நிகழ்கால ஆசீர்வாதம், இப்பொழுது நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. இந்த நிகழ்காலத்திலே நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதம், நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நம்ம மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த மீட்பு இப்போ நம்மளுக்கு உண்டாயிருக்குது. இது ப்ரெசண்ட்டில் நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதம். ஃப்யூச்சரில் நம்ம வாசிக்கிறோம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுக்கு சுதந்திரத்துக்கு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ ஃப்யூச்சரில் நாம் ஃபுல்லாக பொசஸ் பண்ண வேண்டிய இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போது கடந்த நித்தியத்திலே அவர் நம்மளை முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டார். எலெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ நிகழ்காலத்தில் இந்த மீட்பாகிய இந்த ஆசீர்வாதத்தில் அதை நாம் அனுபவிக்கிறோம். எதிர்காலத்திலே நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அதற்கு ஆவியானவரே நமக்கு 5000 டவுன் பேமெண்ட்டாக அவரே இருக்கிறார். அப்போது இந்த கடந்த கால ஆசீர்வாதத்திலே இந்த தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு இருக்கலாம் இந்த எலெக்ஷன், அதை நிகழ்காலத்திலே ரியாலிட்டி ஆக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ணணும்? He had to redeem us. நம்மை அவர் மீட்டு எடுக்க வேண்டும். முன்னாடியே தெரிந்து கொண்டார், நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் குற்றமில்லாதவர்களாகவும் அன்பில் இருப்பதற்கும் சுவிகார புத்திரராகும்படி. ஆனால் அதை அவர் எப்படி செய்தார்னா மீட்பின் மூலமாக அவர் அதை செய்தார். தேவன் நம்மை மீட்டதின் மூலமாக இந்த எலெக்ஷன் தெரிந்து கொண்டார் இல்லைங்களா, அதை ரியாலிட்டியாக அவர் ஆக்கினார். இந்த மீட்பு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாம் கிரேக்க பதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னா பாருங்க, இது ரோம கலாச்சாரத்திலே இட் ஹஸ் பீன் borrowed from the world of slavery.
இந்த அடிமைத்தனத்தின் இந்த அடிமைத்தனம் அதிலிருந்து எடுத்த ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது. எனக்கு எப்படி கிரீக்கில் சொல்லணும்னு தெரியாது, அதனால் நான் சொல்லலை. எப்படி சொல்கிறாங்கன்னா, சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோமன் பாப்புலேஷன் அவங்களுடைய இந்த ரோமன் பாப்புலேஷன் இருந்ததுங்களா, அதில் 1/3 அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த அடிமைகள் தேவையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கும் அவங்க விரும்பினபடி வாழ்கிறதுக்கும் இந்த அடிமைகள் அவங்களுடைய கலாச்சாரத்திலே ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார்கள். யாராவது கொண்டு போய் அவங்கள அடிமையாக வித்துடலாம், இல்லை அவங்களே பட்டக்கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால அப்படியே அடிமையாக விற்கப்பட்டு போயிருக்கலாம். அப்போ இந்த அடிமை கல்ச்சர், இந்த ஸ்லேவ் கல்ச்சர், இந்த ஸ்லேவரி அந்த ரோம கலாச்சாரத்திலே ரொம்ப ஒரு பிரதானமாக அங்கே இருந்திருக்குது பாருங்கள். அது ரொம்ப இட் வாஸ் வெரி மச் ப்ரிவலண்ட் தேர். அப்போ இப்படி இந்த அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒரு நபரை எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னா, அதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதற்கு உரிய கிரயத்தை, அந்த ரிடம்ஷன் ப்ரைஸை அவங்க கொடுத்தா அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்தே வெளியே வரலாம். அந்த வார்த்தையை தான் பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். பாருங்க, ரிடம்ஷன் அந்த வார்த்தை குறித்த சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும் நமக்கு. டெலிவரன்ஸ் பை த பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா? அதை ஒரு கிரயத்தை செலுத்தி விடுவிப்பது. டு பை சம்திங் அவுட் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ், சந்தையில் இருந்து ஒன்றை காசு கொடுத்து வாங்கிறது, விலை கொடுத்து வாங்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, கொள்வது. இன்னொன்று, டு பே அ ப்ரைஸ் டு ஃப்ரீ சம்படி ஃப்ரம் பாண்டேஜ், அடிமைத்தனத்தில் இருந்து ஒருவரை விடுவிக்கும் பொருட்டு ஒரு கிரயத்தை செலுத்தி வாங்குவது, கொள்முதல் செய்வது, டு பர்ச்சேஸ். இப்போ தியாலஜிக்கல் டெஃபினிஷன் எடுத்தோன்னா, இறையியல் விளக்கத்தை நம்ம எடுத்தோன்னா இப்படி சொல்கிறாங்க. Redemption is an act of God by which he himself pays as a ransom the price for sin which has outraged his holiness. பரிசுத்த தேவனுக்கு எதிராக அத்துமீறிய, அவுட்ரேஜ்னா அட்டூழியன் கூட சொல்லலாம், அத்துமீறிய பாவத்திற்கு பரிகாரமான அந்த கிரயத்தை அவரே செலுத்திய செயல். யாருக்கு எதிராக நடந்திருக்குது? அவருக்கு எதிராக தான் நடந்திருக்கு. ஆனால் அவருக்கு எதிராக நடந்த காரியத்திலிருந்து அந்த எதிராக நடந்தவனை மீட்கும் பொருட்டு அவரே அந்த கிரியத்தை செலுத்துவது. அதுதான் தியாலஜிக்கல் டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அப்போ மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது அப்படின்னு வாசிக்கும்போது, நம்மை விடுவிக்கிற கொள்முதல் இவருக்குள் உண்டாயிருக்கிறது. In him we have the purchase that sets us free. விளங்குதுங்களா? அப்போ பாருங்க, இந்த மீட்பு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதோட காம்பனன்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த கேப்டர். அப்போ ஒரு அடிமைன்னு சொல்லும்போது அந்த அடிமை ஒருத்தர் கீழே இருக்கிறான் இல்லைங்களா, அந்த ஆள் யார் அவனை அடிமையாக வைத்திருக்கிறாங்களோ அவங்க, இந்த கேப்டர். அடுத்து இந்த அடிமையாக இருக்கிறவன், அடிமை, இந்த ஸ்லேவ், அல்லது அவன் மீட்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம ரிடீம்டு அப்படின்னு சொல்லுவோம், மீட்கப்பட்டவன். அப்போது அடிமையை பிடித்து வைத்திருக்கிறவன் கேப்டரு, அடிமையாக இருக்கிறவன். மூன்றாவது த ரிடீமர், அதாவது மீட்கிறவர். நான்காவதாக த ரிடெம்ஷன் ப்ரைஸ், அந்த மீட்பிற்கு செலுத்தப்படுகிற, மீட்பதற்காக செலுத்தப்படுகிற அந்த விலை, அந்த கிரயம். அப்புறம் இந்த மீட்பினாலே உண்டாகிற பலன். இதை மட்டும் நாம் இன்றைக்கு பார்ப்போம். அப்போ நம்ம இயேசு சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34, ரோமர் 6:17, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தீர்கள். யாருக்கு அடிமையாக இருந்தீர்கள்? பாவத்திற்கு அடிமையாக இருந்தீர்கள். ரோமர் 7:14, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, ஆனால் நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அப்போ பாருங்க, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நம்ம பாவத்திற்கு முன்னே நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள்னு யாரை சொல்கிறாரு? இப்போ மீட்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறாரு. முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, மீட்கப்பட்டதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு அடிமையாக இருந்தீங்கன்னு சொல்கிறாரு? பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள் அப்படிங்கிறாரு.
நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்க நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு போனேன். பாருங்கள், இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், நல்லா கரெக்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவர். மனிதன் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்ட பாவத்தினுடைய அடிமையாக இருக்கிறான். அப்போ கேப்டர் யாரு? மனுஷனை அடிமையாக வச்சிருக்கிறது யாரு? இந்த பாவம் என்பது தான் கேப்டர். sin is the captor of men. ஆனால் இந்த sin it demands that price be paid to free its slave. ஆனால் இந்த பாவம் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, என்னிடத்துல இருந்து இந்த மனுஷனை, எனக்கு அடிமையாக விற்கப்பட்டு போன இந்த மனுஷனை விடுவிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான கிரயம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பாவம் ஒரு டிமாண்ட் வைக்குது பாருங்க. அப்போ அந்த கிரயம் என்ன? வாட்ஸ் த பிரைஸ்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ பாருங்க, ரத்தம் சிந்துதல் அப்படின்னா அது மரணத்துக்கு இன்னொரு டேர்ம். ஏன்னா ஒரு உயிரினுடைய ஜீவன் வந்து எதில் இருக்குது எதில் இருக்குன்னா அந்த ரத்தத்திலே இருக்குது. அந்த ரத்தம் சிந்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு சாவுன்னு அர்த்தம், மரணம்னு அர்த்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னா ஒரு மரணம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ரத்தம் சிந்துதல் உயிரை கொடுக்கறது, ஜீவனை கொடுப்பது, அல்லது மரணம் அல்லது சாவு, இதெல்லாமே வந்து அந்த ஒரே பொருளில் தான் வருகிறது. அப்போது தேர் மஸ்ட் பி a டெத். அப்போ இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் அங்கே ஒரு மரணம் கண்டிப்பாக நடக்கவே வேண்டும். ஆனால் இயேசு நம்மை மீட்டெடுத்தார். கலாத்தியர் 5:1 நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் த லிபர்ட்டி. சுயாதீனம்னா லிபர்ட்டி, ஃப்ரீடம், விடுதலை. நீங்கள் மறுபடியும் கீழே அடிமைக்கு போகாமல் கிறிஸ்து நமக்கு கொடுத்தாரு இல்லைங்களா, உண்டாக்கி கொடுத்தாருல, அந்த சுயாதீனத்தில், அந்த விடுதலையில், அந்த ஃப்ரீடம்லேயே இருங்க அப்படிங்கிறார். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதே தான் சொல்றாரு இங்கேயும் அழகாக அந்த ஒரு வரியில் சொல்லிட்டார் பாருங்க சுவிசேஷத்தை. பிதாவின் சித்தத்தின்படி நம்ம இப்போ இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி அவரை ஒப்பு கொடுத்தார்னா நமக்காக அவர் மரித்தார். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ மீட்புனா என்ன பண்ணியிருக்கிறாரு? இருளின் அதிகாரத்தில் பாருங்க. அப்போ பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட இந்த மனிதன் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறான். அவன் இந்த இருளின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் இந்த மீட்பின் மூலமாக விடுதலை, இந்த வார்த்தைகளை திருப்பி பாருங்க. அந்த விடுதலை, சுயாதீனம், அது திருப்பி சொல்றாரு. ஃப்ரீடம், செட் ஃப்ரீ. உட்படுத்தினாருக்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் அப்படிங்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு. அப்போ பாவம் தான் நம்முடைய கேப்டரா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தி அவருடைய உயிரை கொடுத்து அவர் மரித்ததினாலே நம்மை அதை அவர் விலையா கொடுத்துட்டு நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் எபிரேயர் 2:அதிகாரத்தில் எப்படி பிள்ளைகள் மாம்சம் ரத்தமும் உடையவர்களாய் இருந்தார்களோ அதே போல அவரும் வந்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவர் உடையவராய் ஆகி என்ன பண்ணாராம்? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள், மறுபடியும் வந்துச்சுவாங்க, அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரண பயம், பாவத்தோட சம்பளமான அந்த மரண பயத்தில் முழு மனித குலமும் அடிமைப்பட்டு இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவர் உடையவராக வந்து நம்மை அதிலிருந்து விடுவித்தார். அப்போ ரிடெம்ஷன், அந்த மீட்பு. அப்போ யாரு இந்த ரிடீமர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5வது வசனத்தில் பாருங்க, பிரியமானவருக்குள் இந்த பிலவட் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ இந்த ரிடீமர் யாரு? இந்த பிரியமானவர் தான் நம்முடைய ரிடீமர்.
மத்தேயு 3, மத்தேயு 17, லூக்கா 3 இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த மறுரூப மலை சரி, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடத்தில் போய் அவர் ஞானஸ்தானத்திற்கு போனபோதும் செய்யுங்க பாருங்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 17 அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். திரும்ப திரும்ப சொல்ல நம்ம வாசிக்கலாம் அநேக இடத்துல. இவர் தான் நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ இந்த ரிடீமர், இந்த மீட்பர், இந்த மீட்பை நமக்காக செய்தவர் யாருன்னா, இவர் தேவனுடைய பிரியமான குமாரனாக இருக்கிறார். பிதாவை ஒரு காலம் பிதாவுக்கு எதிராக செய்யாம 100% பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸோட 100% தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றிய அவருடைய பிரியமான குமாரன் தான் இந்த ரிடீமராக இருக்கிறார், இந்த மீட்பவராக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் a recipient of all that God has to give in his love. கடவுள் அவருடைய அன்பினாலே என்னவெல்லாம் கொடுக்கணும்னு அவர் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள ரெசிபியன்ட் யாருன்னா கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய பிரியமான குமாரனாக கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருக்குள்ள நாம இருக்கும்போது அதெல்லாம் நாமும் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம இருக்கிறோம். அதை ஆக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவருக்குள் நம்ம அந்த ஆக்செப்டடுங்கிற வார்த்தை அப்படியில பிரியமானவருக்குள் நாம் இருக்கும்போது, அப்போ அது என்ன நமக்கு சொல்லுதுன்னா பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த பர்ஃபெக்டான அவருடைய பிரியமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அதுலேருந்து ஒரு இமி கூடவும் கிடையாது, ஒரு இமி குறையவும் கிடையாது. பிதா எந்த அளவுக்கு குமாரனை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு பிதாவானவர் நம்மை நேசிக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளாக இருக்கிறோம். we are just as his dear son to God. அவருடைய பிரியமான குமாரன், அவருடைய டியர் சன் அவருக்கு எப்படியோ அதே போலதான் நாமும் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓகே, மூன்றாவது the redemption price, the price of redemption. அப்போ இந்த மீட்பிலே என்ன கிரயம் செலுத்தப்பட்டது? கிரயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாக வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படிங்கிறார். எபிரேயர் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த மீட்பின் கிரயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமாக இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் எல்லாம் அவருக்குள்ளாக எல்லாம் ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினால் மனதிலே சத்துருக்குலமாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்க, கிறிஸ்துனுடைய வெளியேற பெற்ற இரத்தம் நம்மை பாவத்தினாலே உண்டாகிற குற்றத்தில் இருந்தும் பாவத்தினால் உண்டாகிற ஆக்கினை தீர்ப்பில் இருந்தும் பாவத்தின் வல்லமையில் இருந்தும் பாவத்தின் அபராதத்தில் இருந்தும் ஒரு நாள் பாவத்தினுடைய பிரசனத்தில் இருந்துமே நம்மை முழுவதுமாக மீட்கிறதாக இருக்குது. From the guilt of sin, from the condemnation of sin, from the power of sin, from the penalty of sin, and one day from the very presence of sin. ஒரு நாளில் அதுவும் முடிய போகுது. பாவன்ற ஒன்றே இருக்க போகிறது கிடையாது. இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறதாய் இருக்கிறது. இப்போ இந்த மீட்பினாலே என்ன நமக்கு உண்டாயிருக்குது? இதனுடைய பலன் என்ன? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பினால நமக்கு என்ன உண்டாயிருக்குதா? பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்குதா? forgiveness of sins. இப்போ
இந்த பிரச்சனையே என்ன அப்படின்னா, who God is and what man has become. கடவுள் எப்படி இருக்கிறாரு? God is a God of holiness and righteousness. He is a God of love and mercy, and he is a God of truth and faithfulness. தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு? அவர் பரிசுத்தமும் நீதியும் உடைய தேவனாக இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவனாக இருக்கிறாரு. மூன்றாவது, அவர் சத்தியமும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் மனுஷன் எப்படி ஆயிட்டான்னா, அவன் பாவியாக இருக்கிறான், அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுவிக்க முடியாதவனாகவும் அவன் இருக்கிறான். அப்போ பாருங்க, கர்த்தர் நீதி உள்ள பரிசுத்த தெய்வமாக அந்த பாவத்திற்கு உண்டான அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, நீதியை கொடுக்க வேண்டிய தேவனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவனாக இருக்கிறதுனால நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு, நம்மை தண்டிப்பதற்கு பிரியமில்லாதவராக இருக்கிறார். துன்மார்கன் மனம் திரும்புவதையே அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவர் உண்மையும் சத்தியமும் உண்மையும் நிறைந்த தேவனாக இருக்கிறதுனால அவருடைய இன்டெகிரிட்டியும் அவருடைய நேர்மையும் நாணயமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அவர் ஒரு பிளானை உருவாக்கணும் பாருங்க. அதுதான் இந்த மீட்பு. நம்ம வாசித்த அந்த டெஃபினிஷன் போல, அவருக்கு எதிராக செய்யப்பட்ட மீறுதல், அவருக்கு எதிராக செய்யப்பட்ட, அவருக்கு எதிராக தான் செய்யப்படுது. அவருக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த அட்டூழியத்திலிருந்து நம்மை காப்பாற்ற, நம்மை மீட்க அவரே செலுத்துகிற கிரயம் தான், அந்த செயல் தான், தேவன் அதை செய்கிறார். அந்த செயல் தான் மீட்பாக இருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இஸ்ரவேலில் பாருங்கள், இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை அப்படின்னு சொல்கிற யாம் கிப்பூர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், 2 ஆடுகளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ஆட்டை அந்த ஐப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாராம், ஆசாரியர் என்ன பண்ணுவார், ஒரு ஆட்டை கொலை பண்ணி அதோட ரத்தத்தை எடுத்து அந்த பலிப்பீடத்தின் மேலே தெளிப்பார். இன்னொரு ஆட்டை என்ன பண்ணுவாராம், அந்த ஆட்டின் மேலே, அந்த ஆட்டினுடைய தலையில் கையை வைத்து இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவம் எல்லாற்றையும் அதை மேலே வைத்து அறிக்கை செய்து அதை அப்படியே துரத்தி விட்டுருவாங்க பாருங்க. நெவர் டு ரிட்டர்ன், மறுபடியும் அது திரும்பியே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அந்த ஆட்டின் மேலே வைத்து அனுப்பி விட்டாங்க பாருங்க. அது போனது அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த பாவம் கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அந்த வார்த்தை பாருங்க, அந்த ஃபர்கிவ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை சொல்றாங்க, டு சென்ட் அவே, நெவர் டு ரிட்டர்ன். பாருங்க, ஒரு 2-3 வசனம் வாசித்தா உங்களுக்கு இதோட அர்த்தம் புரியும். அதாவது திரும்பி வரவே முடியாதபடி, மறுபடியும் கண்ணிலே பார்க்க முடியாதபடி அதை அப்படியே அனுப்பிச்சி விட்டுறது, அவ்வளோதான். மறுபடியும் அந்த ஆட்டை கண்ணில் பார்க்கவே முடியாது அது திருப்பி. சங்கீதம் 103:12 வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்கும் கிழக்கும் எவ்வளோ தூரம், அது போயிட்டே இருக்குங்களா, மேற்கு இப்படியே போயிட்டு இருக்கோம், கிழக்கு இப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி. அது போல நம்ம கிட்ட இருந்து நம்ம பாவத்தை கர்த்தர் விலக்கினாராம். ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். பாருங்க, அவர் தான் நம்ம மீட்பர். கர்த்தர் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்படிதான் அவர் மன்னிக்கிறார் பாருங்க. அவர் எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னா, எப்பா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அது போல் உன்னுடைய பாவத்தை நான் எடுத்து போட்டேன். எப்படி இந்த போன ஆடு திரும்பி அதை மறுபடியும் பார்க்கவே முடியாதோ அது போல் நான் ஒரு முறை உனக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டால் அதை மறுபடியும் நான் எப்பவுமே அதை எடுத்துகிட்டே வரமாட்டேன். பிக்சருக்கு மீகா 7:18, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். பார்த்தீங்களா, கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். எப்படி பிக்சர்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாவத்தை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு பாருங்க. அந்த மன்னிப்பை அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டாராம். சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் யாராச்சும் போய் நம்ம போய் அப்படியே போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. பார்க்க முடியுமா? முடியாது. மறுபடியும் அது மேலே வருமா? வராது. கிழக்கும் மேற்கும் எப்பயாச்சும் சந்திக்குமா? மறுபடியும் இல்லை. அப்படிதான் அவர் நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்திருக்கிறார். இதோட ஒரு அற்புதமான காரியம் என்ன அப்படின்னா,
நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம முன்னாடி வாசித்தது போல, இன் ஹிஸ் மைண்ட் ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஹி ஹட் ஃபர்கிவன் அவர் சின்ஸ். அவரோட மைண்டில் அப்படி தான். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? அப்போ முன்னாடி இதுதான் பாருங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம பிறக்கவே இல்லை, நம்ம ஒன்றுமே பண்ணலை, இந்த கிருபை அப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்போ நான் எனக்கு இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். நான் பண்ண வேண்டியதெல்லாம் அதை நான் நன்றியோடு பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு நான் அதை என்ஜாய் பண்ணணும், நான் அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நான் சந்தோஷத்தோடு என் முழு இருதயத்தையும் திறந்து நான் பெற்றுக்கொண்டு நான் அதை அனுபவிக்கிறது தான் என்னுடைய பங்காக இருக்கிறது. அப்போ பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு நான் இதை செய்துட்டேன், அதை செய்துட்டேன், யாரும் செய்யாத பெரிய பாவத்தை நான் செய்துட்டேன் அப்படி அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா பாருங்க, நீங்கள் அறிக்கை செய்த பிறகும் நீங்கள் கர்த்தர் எடுத்து அதை டீல் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வந்துட்டே இருந்ததுன்னா அது கர்த்தருடைய குரல் அல்ல, அது கர்த்தருடைய குரலே அல்ல. ஏன்னா அவர் ஒரு தடவை அதை நீக்கி போட்டால் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாரு. நம்ம சங்கீதம் 103 படித்த மாதிரியும் மீகா 7, 18, 19 வாசித்த மாதிரியும் தட் இஸ் ஹவ் காட் ட்ரீட்ஸ் அவர் சின்ஸ். நம்ம அவர் மன்னிக்கும் பொழுது அதுதான் அவர் நம்முடைய பாவங்களுக்கு அவர் அதை தான் செய்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப ஃப்ரீயாக உணர்ந்தேங்க, ஆனால் அதுக்கப்புறம் என் ஸ்லேட்டு கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறமா நான் பர்ஃபெக்டாக இல்லை. நம்ம எப்படி கிருபையால் ரட்சிக்கப்படுறோமோ அதே போல் அதே கிருபையால் தான் நாம் கடைசி வரை நாம் காக்கப்படுகிறோம். 1 யோவான் 1:9 அதுபோல் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த 1 யோவான் 1:9 பிலீவர்ஸ் பார் ஆஃப் சோப் அப்படிம்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மூழ்கினவன் மறுபடியும் குளிக்க தேவையில்லை, காலை கழுவுனா போதும் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அதுபோல் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்பப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் வாழும்போது கொஞ்சம் கால் அப்படி அழுக்காகும் போது அந்த சோப்பு எடுத்து நம்ம தேய்ச்சி மறுபடியும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய ரத்தம் பாருங்கள் கண்டினியூஸாக நம்ம அது சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. நம் பாவங்களை அறிக்கை செய்தால் நம்மளை மன்னித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய சுத்திகரிப்பும் அவருடைய உண்மையில் தான் கனெக்டடாக இருக்குது. அவருடைய ரத்தம் ஒரே தரம் செலுத்தப்பட்ட பலி, அந்த ரத்தம் என்னை கான்ஸ்டண்ட்டாக அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். என்னுடைய கேப்டராக இருந்த அந்த பாவத்திலேருந்து என்னை நீக்கி இருக்கிறார். என்னுடைய ரிடீமர், நான் ரிடீம்டு, என்னுடைய மீட்பர், பிரியமானவர், தேவனுக்கு பிரியமானவருக்குள்ளாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவர் தான் என்னை பிரியமானவர், தேவனுக்கு பிதாவுக்கு பிரியமான இந்த பிலவட் சன், பிரியமான நேசகுமாரன், அவர் தான் என்னுடைய ரிடீமர், என்னை மீட்பராக இருக்கிறாரு. நான் தான் ரிடீம்டாக இருக்கேன். இந்த வசனத்தில் பார்த்தா நம்ம இருக்கு பாருங்கள். அப்போ யார் ரிடீம்டு? நம்ம தான். பாவனை மீட்பவர்கள் நமக்கு உண்டா இருக்குதுங்களா? நாம தான் த ரிடீம்ட். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அந்த ரிடெம்ஷன் பிரைஸாக அந்த மீட்பின் கிரயமாக செலுத்தி அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அதன் விளைவாக எனக்கு என்ன உண்டாயிருக்குது? எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. தேவன் அப்படிப்பட்டவராக இருந்தாலும் மனிதன் இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு பிளவு. அந்த பிளவை மனுஷனால எப்பவுமே சரி கட்ட முடியாது. மனுஷனால மறுபடியும் அந்த கேப்பை அவனால, அவனுடைய கிரியையினால, அவனுடைய அறிவாலேயோ அவனுடைய பலனாலேயோ அந்த கேப்பை, அந்த பிரீச்சை மனுஷன் ஒன்று சேர்க்க முடியாது பாருங்க. அதனால காட் ஹிம்செல்ஃப் ஸ்டெப்ட் இன். அதனால தேவன் அவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டபடியே நிகழ்காலத்திலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணி அந்த எலெக்ஷனை, அந்த தெரிந்து கொள்ளுதலை ரியாலிட்டியாக இந்த மீட்பிலே தேவன் ஆக்கியிருக்கிறார். கடைசியில் இந்த வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து விடுவோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. இது ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரேஸ் பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே, அக்கார்டிங் டு தி ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அவர் எப்படி இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பாருங்கள், இது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அப்படின்னு இருக்குது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தில் இருந்து அப்படின்னு இல்லை. இட் டஸ் நாட் சே அவுட் ஆஃப் த ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் ரிச்சஸ்ன்னு சொல்லாமல் அக்கார்டிங் டு த ரிச்சஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எப்படி நம்ம இதை புரிந்து கொள்ளலாம்னா,
இப்போ ஒரு பெரிய பெரிய செல்வந்தனை காணுவீங்க. நான் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். நான் அவர்கிட்ட போய் ஒரு நன்கொடை கேட்குறேன். நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களால் முடிந்ததை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்தாருன்னு வைங்களேன். அவர் வந்து அவருடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து எனக்கு அதை கொடுக்கிறார். இதே இன்னொரு செல்வந்திட்ட போயிட்டு நான் ஐயா இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் இருக்குது, நாங்கள் டொனேஷன் எடுக்கிறோம், நீ உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னா அவர் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்குறாரு. இல்லை எதுக்கும் வச்சுக்கோங்க, ஒரு வேளை ப்ராஜெக்ட்டுக்குன்னு தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் போய் கேட்க வேண்டாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி கொடுக்குறார். ஐஸ்வர்யத்தில் அப்போ தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி அவர் எப்படி ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறாரோ. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யவான் அவர் தான் இல்லைங்களா? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு முடிவே கிடையாது. எண்ணியே முடியாது. அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி அவர் நம்மை மீட்டு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். He does not forgive us out of the riches of his grace, but according to the riches of his grace. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருந்து அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்காமல் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி நமக்கு அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் என்னை போல ஒரு பாவி யாருமே கிடையாது, நான் என்னெல்லாம் செய்தேன்னு உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை இப்படி தடம் புரண்டு போயிடுச்சு, நான் இப்போது நினச்சி பார்த்தா நான் எப்படி இதெல்லாம் செய்தேன்னு எனக்கே தெரியல, என்னை தேவன் மன்னிப்பாரானா? அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசனம் சொல்லுது, எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகுதான். அப்படிதான் அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் எந்த சைடு போனாலும் அவருடைய நன்மையை விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது. whichever you go, you are going to hit against the goodness of God. You will bump into the goodness of God. இந்த மீட்பு அவர் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் எல்லாம் தெரியும். நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ண மாட்டோம், எதில் கீழ்ப்படிவோம், எங்கே போய் நம்ம முட்டிக்கிட்டு நிற்போம், எதெல்லாம் நம்ம சொதப்போம், எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் ஏற்று தான் அவருடைய ஞானத்திலே தேவன் இந்த மீட்பை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகும். உங்களுக்கு தெரியாதுங்க, நான் எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ செய்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை அதை காட்டிலும் மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. அதை காட்டிலும் உங்கள் பாவத்தை காட்டிலும் அது மிகவும் பெருகினதாக அது இருக்கிறது. உங்கள் பாவம் அவருடைய கிருபையை தோக்கடிக்கவே முடியாது. அவருடைய கிருபை எப்பொழுதுமே உங்கள் பாவத்தை அது மேற்கொள்வதாக இருக்கிறது. இதை நாம் இருதயத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அதனால தான் பவுல் எடுக்கும் போதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி அவரை துதித்து he blasts in praise. ஏன் அவரால் சிறைச்சாலையில் கூட உட்கார்ந்துட்டு அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு அவரால் எப்படி தேவனை துதிக்க முடியுது அப்படின்னா இந்த வெளிப்பாட்டை உடையவராக அவர் இருந்தார். அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு இன்றைக்கு நமக்கும் ஆவியானவர் நமக்கும் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்போம். இந்த சிந்தையுடன் தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற இந்த மீட்பு, நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருந்தீர்கள்னா பாஸ் போட்டுட்டு நீங்கள் போய் ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வரலாம். நாம் ஜெபித்து விட்டு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதிலே நாம் பங்கெடுப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆண்டவரே அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மீட்பு அப்பா எத்தனை மேன்மையானதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவரே
நீர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அப்பா நீர் ஏற்கனவே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய மனதிலே ஆண்டவரே நாங்கள் இப்படி உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகவும் உம்முடைய புத்திரர்களாகவும் ஆண்டவரே நாங்கள் நிற்கும்படியாக இந்த மாபெரும் மீட்பை அப்பா நீங்க ஒரு ரியாலிட்டியா ஆண்டவரே நீங்க ஆக்கியிருக்கிறீரே. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்ததினாலே நாங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவரே மீட்பு, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே பிதாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அப்பா, அதே கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பந்தியிலே பங்கெடுப்பவர்கள் அப்பா அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி அப்பா உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஒருவேளை அநேகர் அப்பா இந்த குற்ற உணர்வினாலே அப்பா சுகத்தை இந்த நாள் வரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த ஆண்டவரே இப்பொழுது அப்பா இதில் பங்கெடுக்கும் பொழுது எங்களுக்காக பிற்கப்பட்ட அந்த மாம்சம், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அவருடைய வாயிலே அப்பா படும்பொழுது அந்த சுகத்தையும் விடுதலையும் அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. உங்களுடைய ரத்தம் அப்பா எங்களுடைய மனசாட்சி அப்பா சுத்திகரிக்கிறதாக இருக்கிறதே, இந்த ரத்தம் அவருடைய மனசாட்சிகளை சுத்திகரிக்கட்டும். உங்களுடைய கிருபையை அவர்கள் உணர்ந்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் படி அப்பா அவர்கள் சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எழும்பி நிற்கிற சவால்களையும் அப்பா தடங்கல்களையும் அவர்கள் இயேசுவின் நாமத்திலே அப்பா அவர்கள் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஊழியத்திலே எழும்பி இருக்கிற சவால்களையும் தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்வோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே அதற்காக நன்றி நன்றி. நாங்கள் பங்கெடுக்கும் போது உங்களுடைய ஜீவனிலே ஆண்டவரே நாங்கள் பங்கெடுக்கிறோம். உங்களுடைய ஜீவன் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் நிரப்பட்டோம் ஆண்டவரே, நிரப்பட்டோம். உங்களுடைய ஜீவன் நிரப்பட்டோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆமென் ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இதை பானம் பண்ணுவோம். நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை அப்பா நீர் சந்தித்ததினால் அப்பா அவர்கள் வெற்றிகளையும் அப்பா அவர்கள் செழிப்பையும் சுகத்தையும் விடுதலையும் அப்பா அவர்கள் அனுபவிக்க போகிறதினால் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சுகப்படுத்திய சரீரங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் விடுதலை ஆக்கிய ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, நீர் தீர்த்து வைத்த பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் மேற்கொள்ள வைத்த சவால்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் பரிபூரணப்பட ஆண்டவரே நீர் வந்தீரே, உடைய ஜீவன் அது போலவே எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூரணப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே அப்பா நான் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய ஜீவன் எங்களிலே பரிபூரணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் பரிபூரணப்படட்டும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய ஜீவன் பரிபூரணப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டை அப்பா நாங்கள் இருதயத்திலே காத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் எப்படி ஒரு மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி அப்பா நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாமே அப்பா. இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே வைத்து தியானித்து அப்பா இதை வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை இதை ஒரு ரியாலிட்டியா அப்பா நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.